புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த வருஷம் விஜய் தான் விஜய் தான் வருவாரு. அவங்க திட்டுறாங்க, ஏன் எல்லாரும் விஜய் திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன்? அது நான் சொல்றது சரி, உங்களுக்கு விஜயோட அரசியல் கொள்கைன்னு என்ன ரொம்ப பிடிக்கும்? அரசு கோரிக்கைன்னா புரியல. கொள்கை சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்கு, அந்த மாதிரி விஜய்க்கு எந்த கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கறேன். புரியல பொறுத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அவர் வந்தா. இந்த 2 வயசு பொண்ணு அதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்க, அதெல்லாம் அவர் வந்தா ஏதாச்சும் ஒரு வாட்டி இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இந்த வருஷம் அவரு. ஆனா இந்த வருஷம் வருது விஜய் மட்டும்தான். என்ன எனக்கு காரணம் சொல்லுங்க, எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறேன். இப்ப எல்லாருமே கேட்கறாங்க, பாட்டிமா வந்து திமுக ப்ரோ எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாரும் ஒரு வாட்டி விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கொள்கையை மட்டும் சொல்லுங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அவர் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த பிடிச்ச கொள்கை எனக்கு அதான் பிடிச்சது. அதுதான் அந்த கொள்கை போதும். டிஎம்கேவோட இது யார் இந்த வருஷம் நல்லா அரசியல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த வருஷம் விஜய் தான் விஜய் தான் வருவாரு. அந்த 2 ரோட்ஸ் பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க, அந்த பொட்டை பசங்க அவனுங்களாம் அந்த மாதிரிலாம் விஜய் எல்லாரும் திட்டுங்கிறான். ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு, அவர் தான் ஜெயிப்பாரு. அவங்க வந்து திட்டுறத விட அவங்க வந்து அரசியல் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க ரோஸ் பிரதர்ஸ் கேட்கும்போது. அதெல்லாம் அவனுங்க இந்த டிஎம்கே அவனுங்க எதிர்காரங்க அதெல்லாம் விஜய் தான் இந்த வருஷம். ஏன் அவங்க திட்டுறாங்க, ஏன் எல்லாரும் விஜய் திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன்? அது நான் சொல்றது சரி, உங்களுக்கு விஜயோட அரசியல் கொள்கைன்னு என்ன ரொம்ப பிடிக்கும்? அரசு கோரிக்கைன்னா புரியல. கொள்கை இப்போ திமுகவுக்கு வந்து திராவிடம்னு ஒரு கொள்கை இருக்கு, பிஜேபிக்கு இந்துத்துவம்னு ஒரு கொள்கை இருக்கு, சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியம்னு ஒரு கொள்கை இருக்கு, அந்த மாதிரி விஜய்க்கு எந்த கொள்கையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்கறேன். புரியல இப்ப அரசியல் நடத்துறதுக்கு ஒரு கொள்கை தேவைப்படும். அதாவது வந்து இப்ப நான் பெண்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு வராங்க, அந்த மாதிரியான கொள்கைகள் வேணும். கொள்கைகள் இருந்தாதான் ஒரு நல்ல அரசியல் தலைவரா இருக்க முடியும். அந்த மாதிரியான கொள்கை என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? விஜய் கிட்ட என்ன பிடிச்சிருக்கு? அவர் விஜயை தாண்டி விஜய் கிட்ட உங்களுக்கு என்ன? அவங்க வந்தா பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு தோணுது. நைட் போறது பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அவர் வந்தா. இந்த 2 வயசு பொண்ணு அதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்க, அதெல்லாம் அவர் வந்தா ஏதாச்சும் ஒரு வாட்டி இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இந்த வருஷம் அவரு. ஆனா இந்த வருஷம் வருது விஜய் மட்டும்தான். என்ன எனக்கு காரணம் சொல்லுங்க, எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறேன். இப்ப எல்லாருமே கேட்கறாங்க, பாட்டிமா வந்து திமுக ப்ரோ எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாரும் ஒரு வாட்டி எல்லாரும் ஒரு வாட்டி ஆயிடுச்சு இல்ல. விஜய் இந்த வாட்டி ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்றாருன்னு பாக்கணும். அப்படி பார்த்தா நீங்க வந்து எவ்வளவு எல்லாரும் தான் வாய்ப்பு கேட்கறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவோம். கொடுக்கலாம், ஒரு வாட்டி கொடுக்கலாம். ஆனா நல்ல அரசியல் திமுக பண்ணுது இல்ல. ஆனா பாதி பேர் பண்ணவே இல்லைன்றாங்கல்ல. சரி, இப்ப நீங்க உங்களுக்கு விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கொள்கையை மட்டும் சொல்லுங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அவர் வந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த பிடிச்ச கொள்கை எனக்கு அதான் பிடிச்சது. அதுதான் அந்த கொள்கை போதும். டிஎம்கேவோட இது